100க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை சுமக்கும் அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்களும் வந்து சேர்ந்தன. தரைவழி தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்ரேல். ஹமாஸிடம் ஒரு விமானம் கூட இல்லை. 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை நிறுத்தி வைக்கும் வகையிலான அமெரிக்காவின் 2 பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள் மத்திய தரைக்கடலில் சங்கமித்துள்ளன. ஆனால் ஹமாஸ் அமைப்பிடம் ஒரு போர் விமானமோ போர்க்கப்பலோ இல்லை. இது குறித்து பார்க்கலாம். அமெரிக்க போர்க்கப்பல்கள் தயார் நிலைக்கு வந்துவிட்டதால் காசாவுக்குள் தரை வழியாக நுழையும் இஸ்ரேலின் திட்டம் வேகம் எடுத்துள்ளது. அப்படி நுழைந்தால் பல முனை போர் வெடிக்கும் என அஞ்சப்படுகிறது. ஏற்கனவே சிரியாவில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டன. இஸ்ரேலும் பதிலடி கொடுத்தது. லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவும் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் இந்த தாக்குதல்கள் வரையறுக்கப்பட்ட அளவில் மட்டுமே உள்ளன. இஸ்ரேல் காசாவுக்குள் தரைவழியாக நுழைந்தால் முழு அளவிலான போரில் ஹிஸ்புல்லாவும் சிரியா போராளி குழுக்களும் இறங்கும் என தெரிகிறது. இதனையொட்டி இஸ்ரேலுக்கு மனரீதியான தைரியத்தை கொடுக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய 2 போர்க்கப்பல்களை அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது. இதேபோல பிரிட்டனும் தனது போர் விமானங்களை அனுப்பியுள்ளது. அமெரிக்கா முதலில் அனுப்பிய USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் போர்க்கப்பல் உலகில் உள்ள மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் முதல் இடத்தில் உள்ளது. இதன் மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இந்த கப்பலில் 75 போர் விமானங்களை நிறுத்த முடியும். இந்த கப்பல் ஏற்கனவே மத்திய தரைக்கடல் பகுதிக்கு வந்து சேர்ந்துவிட்டது. தற்போது இரண்டாவதாக ட்வைட் டி எய்ன்ஸ்ஹார் கப்பலும் தரைக்கடலை அடைந்து விட்டது. இது அணு ஆற்றல் கொண்ட விமானங்களை சுமக்கும் அமெரிக்காவின் 10 போர்க்கப்பல்களில் ஒன்று. இதன் தற்போதைய மதிப்பு சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய். இந்த கப்பலில் சுமார் 90 போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை நிறுத்த முடியும். ஆனால் ஹமாஸ் அமைப்பிடம் ஒரு போர் விமானமோ போர் கப்பலோ இல்லை. சில சிறிய ட்ரோன்கள் இருப்பதாக கூறப்படுகிறது.